ஆஃப்டர் ஒரு 3 days நெகட்டிவ்க்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. இது புல் பேக் ராலியா அல்லது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்ஸோட கண்ட்ரோலுக்கு எந்த லெவலுக்கு மேல போகும் அப்படிங்கிறதுக்கான டீடைல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் டீடைல்டா பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம நாளைக்கு மார்க்கெட்டுக்கான சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துடலாம். நம்ம ட்ரேட் எம்பரர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது 1 month கோர்ஸ், அதாவது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லயே டீச் பண்றோம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே 0.67 பிசிஆர் ரேஷியோ இருந்துச்சு. அண்ட் இன்னையை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக சேஞ்ச் ஆயிருக்கு. 0.97 மாறி இருக்கு. போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் தன்னோட ப்ராஃபிட்டையோ அல்லது லாஸையோ புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஓவராலாகவே மார்க்கெட் ஒரு ஸ்லைட்டாக பாசிட்டிவ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. பர்டிகுலராக நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டோட டைரக்ஷன் யூஎஸ் அண்ட் ஈரானோட வார் டென்ஷனை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த 2 கண்ட்ரியுமே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இது முன்னேற்றமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பேச்சுவார்த்தைக்கு வரட்டும், நாங்கள் எதுக்கும் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா யூஎஸோட ஓவர் டிமாண்ட் தான் இந்த பேச்சுவார்த்தை சரியா முடியாததுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாகிஸ்தான் தான் இன்டர்மீடியரா இருக்காங்க. இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுல முக்கியமான 3 கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. சீஸ்ஃபயரை காலவரையின்றி தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை டோட்டலா ஓபன் பண்ணணும். அதே மாதிரியே யூஎஸோட பிளாக் ஆடையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கான அந்த ப்ரொபோசலை பத்திட்டு இப்போதைக்கு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் ரெண்டுமே அக்செப்ட் பண்ற பட்சத்துல தான் இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு. அப்படி நடக்கிற பட்சத்துல மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் அது நடக்காத பட்சத்துல மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஷேர் நியூஸை பொறுத்தவரை இன்னைக்கு பேடிஎம் ஷேர்ஸ் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா பேங்கிங் ப்ராசஸை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கடனும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி டெபாசிட்ஸை ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்பிஐயோட சடன் இன்ஃபர்மேஷனால தான் இந்த ஷேர் பிரைஸ் பெரிய லெவலில் கீழே விழுந்துச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 8% கிட்ட கீழே இறங்கி அங்கிருந்து நல்ல ரெக்கவரியும் கொடுத்துருந்தாங்க. சன்ஃபார்மா ஷேரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 7% மேலே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கம்பெனி ஆர்கனன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை $12 பில்லியன் அளவுக்கு வாங்குறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் பெரிய லெவலில் கீழே விழுந்துருந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த 8 பில்லியன் அளவுக்கான ஃபண்ட்ஸை ரெக்கவரி பண்றதுக்கான இந்த பிளான் கொடுத்துருக்காங்க. இதனால இன்னைக்கு ஒரே நாள்ல 7% மேலே வந்திருக்கு. இந்தியா நியூசிலாந்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த டீல்ல 15 வருஷத்துக்குள்ளார $20 பில்லியன் அளவுக்கான ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதனால இந்தியன் எக்கானமிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் இருந்தாலுமே இன்னைக்கு நைட்டுக்குள்ளார நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. எப்படி இருந்தாலுமே டெக்னிக்கலா தான் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். யூஎஸ் ஈரான் வார்ல ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பெருசா இருந்துட்டு வருது. இதுல முக்கியமா இந்த குரூட் ஆயிலோட பிரைஸ் தான் பெரிய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டு வருது. இதனால நிறைய பேர் இதுல ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. அதனால இதோட பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிரைஸ் அப்படிங்கிறது 9070 இந்த ரேட்ல தான் இப்போ கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது லைவ் அப் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பையர்ஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா புல்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க இருந்து பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். பர்டிகுலரா இந்த டிமாண்ட் ஜோன் 9054 இந்த ரேஞ்சில் வந்துட்டு பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். இது அப் டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 9236 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாவும் இருக்கு. அண்ட் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே போயிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 9476 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் கீழே வர்ற பட்சத்தில் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிரைஸ் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 8944 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா, டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டிய இடம். இதுக்கும் கீழே வந்தால் மட்டும்தான் பியர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மீனிங் கிடைக்கும். அப்போ என்னன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 8941 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 8700 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 இருக்கக்கூடிய 8493 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலா இங்க இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல இருந்து மேலே
தான் போகணும்னாலுமே இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னுமே ஸ்ட்ராங்கா மேல போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வந்துரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ரேலின்னு சொல்லலாம். நல்ல மேலே வந்து முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தரா மேலே வருமா கீழே வருமாங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூ பார்க்க போகிறோம். இதை அனலைஸ் பண்ணி வச்சாச்சு. பட் இது எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இங்கிருந்து ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது 23,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவாக இருக்குது. அண்ட் இதில் தான் ட்ராவல் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னாலுமே இங்கே அதாவது நாளைக்கு இன்ட்ராடே மூவை பொறுத்த வரைக்கும் இதை டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,078 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே இது ஒரு ரிஸ்கான ஏரியா. இதை டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டிய இடம். அந்த டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா இமீடியட்டாக கீழே போகிறதுக்கு டைரக்ஷன் எடுத்துரும். அது இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 23,800 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது 23,976 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 23,814 வரை வரும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 23,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேலி கண்டினியூ ஆகிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,130 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு புல்ஸோட கண்ட்ரோலில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,310 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்கே வர்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ரேலி தான். ஒன்ஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,310 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா புல்ஸோட கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிடும் அண்ட் ஸ்ட்ராங்காக மேலே போக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த இடம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர்றது அப்படிங்கிறது ஒரு புல் பேக் ரேலி மட்டும் தானே தவிர இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராங் ரெக்கவரி அப்படிங்கிறது இருக்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,600 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 24,700 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஒரே நாளில் இதெல்லாம் நடக்காது. இதுக்கு மேலே போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வந்துடும் அப்படிங்கிறதும் அண்ட் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 2க்கு இடையில இருக்கிற பட்சத்தில் ஆப்ஷன் செல்லருக்கான இடம்னு சொல்லிட்டு ட்ரேடர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதாவது இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் லைக் அதாவது ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கக்கூடிய ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், அயான் கான்ட்ரோ, அயான் ஃப்ளை அல்லது லாங் கால் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரெட் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இந்த இடத்துக்குள்ளார யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவங்களால எடுக்க முடியும். ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ட்ரேடருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்.